ஹாய் வணக்கம். சண்டே ஸ்பெஷல். வாங்க எபிசோடு உள்ளே போவோம். ஸ்லீப் பண்ணாமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி பெல்லை தூக்கி விட்டுங்க, ஹாலில் வச்சுங்க. நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்களா புதுசாக பார்க்குறீங்களா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கோ. நான் பாரதி வரியில் விதை. வீடியோக்குள்ளே போவோம். ஸ்லீப் பண்ணாமல் கடைசி வரையிலையும் பாருங்கள். சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கலாட்டா. இப்போ நம்ம எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் தாளிக்க போகிறோம். தேவையான இடுப்பொருள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம தேங்காய் எண்ணெய் செய்ய போகிறோம் இன்றைக்கி. சரிங்களா? கடைசி வரையிலையும் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துங்க. தேங்காய் எவ்வளோ தேங்காய் ஊற்றிருக்கு பார்த்துங்க. தெரியுதா? நிறைய சேர்த்துங்க. தேங்காய் நல்லது. அறுசுவை கொண்ட நறுமணம் உள்ளது தேங்காய் எண்ணெய். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு தேவையான இடுப்பொருள் 2 சின்ன தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா இது போட்டிருக்கோம். சரிங்களா? அது கூட சேர்ந்து மிளகு, தாளிப்புக்கு சீரகம் போட்டுக்கிறோம். சரிங்களா? எண்ணெய் காஞ்சிட்டு சிறுஞ்சீரகம் போட்டுக்கிறோம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்படியே கருவேப்பிலை காஞ்சோடனே நல்லா கொஞ்சம் இதானோடனே சின்ன வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பேச்சுலருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ பாருங்கள், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் 100 ரூபாய்க்கு நான் சிக்கன் வாங்கிட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து பொடி போட்டு ஊற வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா? 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருந்தேன் சிக்கனு. சரியா? எவ்வளோ இருக்குது பாருங்கள். தாராளமாக ஒரு சின்ன ஃபேமிலி அழகாக சாப்பிட்லாம் நம்ம சிக்கனை. சரிங்களா? இப்போ இது நல்லா வணங்கணும். இது நல்லா அப்படி வணங்கி கொஞ்சம் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ ஸ்லீப் பண்ணாதீங்க, பாருங்கள். இது அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறோம். சரிங்களா? ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பு. இப்போ லேசாக தூக்கிக்கும். சிக்கன் கழுவி வச்சுக்கிறத பாருங்கள், எப்படி கழுவி வச்சுக்கணும். ஆமாம். இப்போ தக்காளி போட்டோம். தக்காளி போட்ட கையோடு என்ன பண்ணிட்டோம்னாக்கா நல்லா வணங்கணுது. சரிங்களா? நல்லா வணங்கிட்டு நல்லா வணக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, மிளகு பெப்பர் பொடி போட்டுக்கிறோம். பெப்பர் பொடி 10 ரூபா பொடியை கொட்டுறோம். மிளகு நிறைய சேர்த்துக்கணும், உடம்புக்கு நல்லது இல்லைங்களா? அடுத்தபடியாக கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம், கொஞ்சமாக. சரி, அடுத்தபடியாக சிக்கன் மசாலா. சரிங்களா? இது எல்லாத்தையுமே ஒரு பெரட்டை பரட்ட முடியும். நல்லா அப்படி ஒரு பெரட்டை நல்லா. சரிங்களா? தேங்காய் எண்ணெயில் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்துங்க, நான் தேங்காய் எண்ணெய் செஞ்சதுனால எப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, அந்த இதை எடுத்து வச்சிட்டோம். வச்சு போட்டு சிக்கன் எடுத்து போட்டோம். எல்லாத்தையுமே போட்டோம். எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு பெரட்டிட்டு இது பண்ணிட்டோம். சரிங்களா? ஆமாம். இப்போ இப்படி நல்லா பெரட்டுறோம் அப்படி. சரிங்களா? நல்லா இது நல்லா சென்சார், அது கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழே, எல்லாம் ஒன்று சேரணும். நல்லா அப்படி கிண்டிக்கணும் ஒரு கிண்டை. சரிங்களா? ஆமாம், நல்லா கிண்டுங்க. பாருங்க கிரேவி எவ்வளோ ஒரு செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இன்னும் வேகணும். சரியா? நம்ம தம் கட்டி வைக்க போகிறோம். இப்போ மசாலா நல்லா ஃப்ரை வந்துருச்சு. எல்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டோம். தண்ணியே ஊற்றல. என்ன ஒரு ஹைலைட்டுன்னா, தண்ணியே சேர்க்க மாட்டோம். நம்ம இந்த எண்ணெயிலையும் இந்த தக்காளி வெங்காயம் இதுலேயுமே தம்மாகி இது வேகணும். அதுதான் ஒரு ஹைலைட்டு. ஆமாம், பாருங்கள். அடுத்தடுத்து பாருங்கள். வீடியோ ஸ்லீப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள்.